ஜெயந்தி, கீழே டிவி சவுண்ட் கேட்குது. ஜீவானா சாப்பிட்டாரு என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லை அவருக்கு 8 மணிக்கே சாப்பாடு கொடுத்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா காலைல பார்த்துக்கலாம். மச்சான், என்ன மச்சான் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்ட? இந்த காப்பி குடி. நீ இன்னும் நைட்டு இருந்து தூங்கவே இல்லையா? நைட்டு இருந்து குடிச்சிட்டே இருக்கியா? ஏன்டா? சாரி மச்சான், நான் அது வேணுக்குன்னு பண்ணலடா. விளையாட்டாக தான் மச்சான் இடித்தேன். அது இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கணும். என்னை மன்னிச்சிரு மச்சான், அது நடந்து 1 வருஷம் ஆகுதுடா. நானே மறந்துட்டேன்டா. நீ ஏன் அதே நினச்சி உன்னை வருத்திட்டுருக்க? இங்கே பாரு மச்சான், நீ பண்ணுறது சரியில்லைடா. உங்கள் வீட்டில் கூட நீ எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கடா. பாவம்டா அவங்க. அவங்களுக்காக தான் நீ மாறி தான்டா ஆகணும், சரியா? நான் வேணுக்குன்னு பண்ணலடா. டேய் மச்சான், இங்கே பாரு மச்சான். மச்சான், நீ வேணுனே பண்ண எனக்கு தெரியும் மச்சான். விதி முடிஞ்சு அவ்வளோதான், ஓகேவா? எந்திரி எந்திரி மச்சான். டி என்னடா பண்ணிட்டு இருக்க? எந்திரி மச்சான், எந்திரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்திரி எந்திரி. என்ன மச்சான் இப்படி பண்ணிட்டு இருக்க? உட்காருவா, பார்த்து. ஐயோ, என்னாச்சு அண்ணா? என்னண்ணா இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு நான் முடிஞ்சதே நினச்சிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்களை நீங்களே அழிச்சிக்கிறீங்க? போனவங்க, இறந்து போனவங்க என்ன திரும்பி வரவா போகிறாங்க? அண்ணா, உங்களை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. கதிரண்ணா மட்டும் உயிரோடு இருந்தால் இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. போதுண்ணா, வீட்டுக்கு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். போதுண்ணா, இன்னும் எவ்வளோ நாள் தான் இறந்தவங்க ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருப்பீங்க?